ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் ட்ரெடிஷ்னல் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் அவரைக்கொட்டை, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதெல்லாம் வச்சு சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்டியான குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இதுக்கு நான் 1 கப் அளவு காஞ்ச அவரைக்கொட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். அவரைக்கொட்டை அப்படின்றது மொச்சக்கொட்டை தாங்க. 15 சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்துக்கங்க. 2 உருளைக்கிழங்கு, 3 கத்திரிக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, அரை மூடி துருவின தேங்காய், 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணது, 3 தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்துக்கங்க. அது தவிர 12 பல் பூண்டு, நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துக்கங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். நாம் எடுத்து வச்சுருக்கிற அவரைக்கொட்டையை ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும், நல்லா கமகமன்னு வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, வாசனையும் வருது, ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நாம் இதை வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு சொம்பு அளவு தண்ணி விட்டுக்கங்க. ஃப்ரை பண்ணி எடுத்த அவரைக்கொட்டையை 2 முறை தண்ணியில் அலசிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கங்க. இதோடவே 1 ஸ்பூன் விளக்கெண்ணெயை விட்டுக்கங்க. விளக்கெண்ணெயை சேர்க்கும் பொழுது அவரைக்கொட்டை நல்லா வெந்து வரும், அதுக்காக தான். இப்போ இதை மூடிக்கலாம். ஒரு 7-8 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம். நாம் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதோட ஒரு 8 பல் பூண்டை சேர்த்துக்கங்க. தோல் உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கலாம். புளியும் இதில் சேர்த்துட்டு நல்லா முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதோட இதில் தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு ரெண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு அதில் சேர்த்துக்கங்க. இல்லைன்னா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சீக்கிரமே கருத்துரும். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாம் கட் பண்ணி போட்டாச்சு பாருங்கள் தண்ணியில். இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நீங்கள் மண் சட்டியில் கூட செய்யலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு கிளியராக தெரியணுன்றதுக்காக நான் கடாயில் செய்கிறேன். கடாய் காஞ்ச பிறகு அதில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கங்க. எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதும் அதில் 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கங்க. அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 4 பல் பூண்டு அதோடு சேர்த்துக்கங்க. வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, கத்திரிக்காயை சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த காயை வதக்கும் பொழுது இதோட அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. நான் 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்க்குறேன். எல்லாத்தையும் திரும்ப ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோடவே தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு இதோட தண்ணி விட்டுக்கங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சு அந்த உருளைக்கிழங்கு, கத்திரிக்காயெலாம் வேகிற வரைக்கும் வேக வைக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இடையில கொஞ்சம் கிளறி விடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுங்க. உருளைக்கிழங்கு, கத்திரிக்காயெலாம் வெந்துருச்சான்னு நான் ஒரு முறை செக் பண்ணிக்கிறேன். வெந்துருச்சு அப்படின்னா நம்ம வேக வச்சுருக்கிற அவரைக்கொட்டையை இதோட சேர்த்துக்கலாம். நல்லாவே வெந்துருச்சு, பார்க்கும் பொழுதே தெரியுது. நான் இப்போ இதோட வேக வச்சுருக்கிற அவரைக்கொட்டையை சேர்த்துக்கிறேன். அதை திறந்து பார்க்கலாம் வெந்துருச்சா அப்படின்னு.
நான் ஒரு 7-8 விசில் விட்டேங்க. நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதை தண்ணியோடவே அந்த குழம்புல சேர்த்து கொட்டிக்கலாம். உங்கள் குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க. உப்பையும் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் உப்பு நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம திரும்ப மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் குழம்பு கொதிக்கட்டும். எண்ணெய்லாம் உர பிரிஞ்சு வரட்டும். கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவி நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ கடைசியாக பாருங்கள், நல்லா எண்ணெய் ஓரெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட டேஸ்டியான குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா கமகமன்னு வாசனை வருது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேலம் ட்ரெடிஷ்னல் கிச்சனை இப்போ தான் ஃபஸ்ட் டைமை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.